ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஷாப்பிங் ஹால் தாங்க. என்ன ஷாப்பிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? லாஸ்ட் வீக் நான் போனேன் இல்லைங்களா, அதே ரிலையன்ஸ் ஹாலுக்கு தாங்க நான் போயிருந்தேன். ரிலையன்ஸில் முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி போனேன். அந்த பொருள் என்ன பொருள், நான் வாங்கினேனா இல்லையா அப்படிங்கிறத வீடியோனுடைய கடைசியில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லைங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் இது வரைக்கும் எந்த பொருளுமே வாங்கினது கிடையாது. சேனலுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருளை தேடி தான் நாங்கள் போனேன். இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கெஸ் பண்ணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் நிறைய இருக்குங்க. கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்திரங்கள் குவிஞ்சு போய் கிடக்குது. அது எல்லாத்தையும் விட அந்த பாத்திரங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புது பாத்திரங்கள், பழைய பாத்திரங்கள்லாம் கிடையாது, புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா தகன்னு தகத்துட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது பாருங்கள். தட்டில் இருந்து, டிஃபன் பாக்ஸில் இருந்து, பெரிய பெரிய பாத்திரங்கள் வரைக்கும் சில்வர் பாத்திரங்கள் அவ்வளோ இருக்குங்க. ரொம்ப ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்தது. பொருளும் வந்து பார்த்திங்கன்னா தரமானதாக இருந்தது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. சில்வர் பாத்திரங்கள் ஆகட்டும், மற்ற பாத்திரங்கள் ஆகட்டும், நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. 20% ஆஃபர், 50% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இந்த ஆஃபர்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஆஃபர்லாம் வருஷம் முழுக்க இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. நீங்கள் விசாரித்து வாங்கிக்கோங்க. நிறைய இடத்துல வந்து போர்டு வச்சுருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. மற்ற இடத்தோட கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. விசாரித்து நீங்கள் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சில்வர் பாத்திரங்கள் பாருங்கள், ரேட்டெலாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட தான் எடுத்து காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்து ஐடியா வந்ததுன்னா போய் வாங்குங்க. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும், எங்கே போய் வாங்கணும் அப்படின்றதுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு டைம் போய் ரிலையன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குங்க. எல்லா வகையான பாத்திரங்களும் இருக்குது. மளிகை பொருள் மாதிரியே தான் இங்கே வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்தந்த பொருளுக்கு நம்ம என்ன ரேட்டுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருள். நீங்கள் ஜாஸ்தியாக காஸ்ட்லியாக வாங்கணும்னு நினைக்கிங்கன்னா பொருள் அதுக்கேற்ற மாதிரி தரமானதாக இருக்குது, நல்ல ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை அதே மாதிரி பேட்டர்னில் எனக்கு வந்து விலை கம்மியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி விலையில் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நல்ல வெயிட் கூடின மாதிரியும் இருக்குது. நம்ம பொருளுக்கு ஏற்ற காசு தாங்க. பாருங்கள், நிறைய பொருட்களுக்கெல்லாம் இருக்குது. அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையானதை பார்த்து பில் போட்டுட்டு வர வேண்டியது தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சில்வர் பாத்திரம் மட்டும்தான் அங்கே நிறைய இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, சிராமிக்ஸ் ஐட்டமும் நிறைய இருக்குது. பீங்கான் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. கண்ணாடி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. நிறைய பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. முதல்ல நான் பிளேட் வந்து பார்க்குறப்ப ரேட்டை பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன், என்னடா இது இவ்வளோ ரேட் இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் விசாரித்து கேட்குறப்ப தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். ஒரே ரேட்டில் 2 பொருள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. சில்வர் பொருளெல்லாம் பாருங்கள். சில்வர் பொருளெல்லாம் பார்த்துட்ட பிறகு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்ஸ், பீங்கான் ஐட்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கனாலுமே தெரியும், செக்ஷனாக நிறைய பீங்கான் ஐட்டம்ஸு, கிளாஸ்வேர் ஐட்டம்ஸு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸுன்னு நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது, போய் பாருங்கள். நிறைய அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் ஐட்டமும் நிறைய இருக்குங்க. தடியாக நல்ல கனமானதுலேருந்து வெயிட் கம்மியாக மாதிரி எல்லா டைப்லேயுமே இருக்குது. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது பாருங்கள். தாளிப்பு கடாய், இந்த தாளிப்பு கடாய் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் தாங்க சின்னதாக இருக்குது. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பாருங்கள், குக்கர் பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் குக்கருமே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் லிட்டர் கணக்கில் எல்லா லிட்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. நல்லா இருக்குது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமானதாக இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸும் நிறைய இருக்குது. முதல்லலாம் வந்து குக்கர்னாலுமே ஒரே மாதிரி குக்கராக தான் இருக்கும் இல்லைங்களா. இங்கே உள்ளே போய் பாருங்கள், ரிலையன்ஸில் அவ்வளோ குக்கர்ஸ் இருக்குது. அழகழகான டிசைன்ஸில் இருக்குது.
நம்ம வந்து போய் பார்த்திங்கன்னா அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இது வாங்கலாமா அது வாங்கலாமா எல்லாமே எடுத்துக்கணும் போல் தோணுது அந்தளவுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர், வெட் கிரைண்டர்ஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. வெட் கிரைண்டர்ஸ் இருக்குது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வந்து வெட் கிரைண்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக்சி, அயன் பாக்ஸு, குக்கர், எலக்ட்ரிக்கல் குக்கர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இந்த வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ்டு லைட்டு தேவைப்படுறப்ப சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம், கரண்ட் இல்லாதப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் நிறைய இருந்தது. நிறைய வெரைட்டி இருக்குது, போய் பாருங்கள். அடுத்தது இந்த பாருங்கள், செராமிக்ஸில் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜாடி மாதிரியும் இல்லாமல் டம்ளர் மாதிரியும் இல்லாமல் இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 29 நினைக்கிறேன், எனக்கு சரியாக கவனம் இல்லை, அதில் பார்த்துக்குங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அழகழகான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதிலையே அவங்க வந்து ரேட் போட்டு தொங்க விட்டுருக்காங்க. 21 rupees, 99 rupees, 79 rupeesனு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரேட் போட்டு இந்த மாதிரி கப்பெல்லாம் நிறைய தொங்க விட்டுருந்தாங்க. நமக்கு தேவையானதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து சைஸ் வாரியமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் இருக்குது. அதிலையே வந்து பார்த்திங்கன்னா சிலதில் அவங்க போட்டிருக்க ரேட்டில் இருந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி சில ஐட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன், நிறைய இருக்குங்க. போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறப்பவே வந்து நல்லா இருக்கா, டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்களே பார்த்து சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து அங்கே ஷாப்பில் இருக்கவங்க கையில் நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எல்லாமே அழகாக பார்த்து நீட்டாக வந்து நல்ல டைப்பாக பார்த்து எடுத்து கொடுத்துட்றாங்க, டேமேஜ் இல்லாததாக. நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்மளும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக அந்த ஜூஸ் டம்ளர்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதில் கைப்பிடி வச்சா மாதிரியும் இருந்தது, வித்தவுட் கைப்பிடி இல்லாமலும் இருந்தது, நிறைய இருந்தது. பார்த்திங்கன்னா 100 ml இருந்து 50 ml இருந்து 100 ml. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நிறைய இருந்தது. சிலது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டானதாகவும் இருந்தது, சிலது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. அந்தந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டோடு இருந்தது. இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்தால் போதும், எனக்கு வந்து விலை கம்மியானதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விலை கம்மியில் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. கண்ணாடி பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையாளுறது ரொம்ப முக்கியங்க. கண்ணாடி பொருட்களாகட்டும், மண் பாத்திரங்களாகட்டும், பீங்கான் பொருட்களாகட்டும், இதெல்லாம் கையாளுறது தாங்க மெயின். விலை ஜாஸ்தி கம்மின்றதை விட அது வெயிட்டாக இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றது பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம எப்படி அதை பாதுகாப்பாக பயனுள்ளதாக எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கையாளுறதை பொறுத்து பொருட்களை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாமா இல்லை உடனே உடஞ்சிருமா அப்படின்றது அவங்கவுங்க கையாளுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக கொடுத்து எடுத்தால் தான் ரொம்ப நாள் வரும், கம்மியாக கொடுத்து எடுத்தால் உடனே வந்து வீணாயிடும் அப்படின்றது ஓரளவுக்கு உண்மைனாலும் நம்ம கையாளுறதை பொறுத்து அந்த பொருள் நம்மக்கிட்ட நிறைய நாள் நீடிச்சிருக்குமா இல்லை கொஞ்ச நாள்லேயே உடஞ்சிருமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபாவும் இன்னமும் தான் போட்டிருந்தது. 9 ரூபா தான் நினைக்கிறேன், 9 19 சொல்லிட்டு தெரியல. சின்ன டம்ளருங்க, சின்ன குட்டி கிளாஸ்வேர், குட்டி டம்ளர் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் வந்து மளிகை சாமான் பார்த்து ரொம்ப வியந்தேன், அதை விட இந்த பாத்திரங்களை பார்த்து ரொம்ப வியக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய இருக்குது ரிலையன்ஸில். இப்போ அடுத்ததாக பிளேட்ஸ் பாருங்களேன். இந்த பிளேட்ஸில் தான் முதல்ல நான் பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிறத பார்க்கல. முதல்ல ரேட்டு மட்டும் தான் பார்த்தேன். என்னடா இது இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஷாப்கீப்பர் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்டு கேட்குறப்ப இல்லை இது எல்லாமே பை ஒன் கெட் ஒன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமேட்டு தான் நோட் பண்ணேன். அதே மாதிரி 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க, 20% ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டைம் போய் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க பாருங்கள். நிறைய வந்து பவுல்ஸ் இருந்தது, டிஃபன் பாக்ஸ் இருந்தது, அடுத்தது டம்ளர்ஸ் நிறைய இருந்தது, ஜார் மாதிரியான ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்தது. அதிலையே ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய நம்மளை அறியாமலே வந்து ஒரு ரேட்டுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு பில்லு போடுற இடத்துல போய் பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக தாங்க ஆகுது. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டிலே பிளான் பண்ணிக்கிங்க.
இவ்வளோ அமௌண்ட்டு தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாங்கணும்னு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா சில டைம் நம்ம வந்து எடுக்கிற பொருள் விலை கம்மியாக இருக்கும், ஆஃபர் இருக்கும்னு நினச்சி கிட்ட போய் போடுறப்ப நம்ம எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்த்ததோட கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கிற இடத்துலையே வந்து விசாரிச்சுட்டு போங்க. இங்கே பாருங்கள், தாளிப்பு கரண்டி வந்து இது சில்வரில் இருக்குது. பட் நிறைய நான்ஸ்டிக் கோட்டட் நான்ஸ்டிக் தவாசம் வந்து நிறைய இருந்ததுங்க. அதுலேயே தாளிப்பு கரண்டியும் நிறைய இருந்தது, நல்லா வெயிட்டாக இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வந்து இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வகைகளும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா டைப் ஆஃப் கரண்டியுமே அங்கே இருக்குது. சாப்பாடு போடுற அன்னக்குத்தியிலேருந்து குழம்பு ஊற்றுற குழிக்கரண்டி வரைக்கும் நிறைய இருக்குது. சின்ன சின்ன ஸ்பூன் ஐட்டம் இருக்குது. இப்போ ரொம்ப ஃபேஷனாக லென்த்தியான ஸ்பூன், கைப்பிடி பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அதில் கிளறக்கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்பூன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இப்படி பார்த்தோங்க. ஆனால் நான் நினச்சிட்டு போன பொருள் அங்கே இருந்ததா இல்லையா, யாராவது கெஸ் பண்ணிங்களா என்ன பொருள் வாங்கினேனா இல்லையான்ட்டு? ஆமாங்க, நான் சேனலுக்கு தேவையான ட்ரைபோர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ரிலையன்ஸ் போய் பாருங்கள்.